Hey guys, welcome back to another video. 100 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் சென்ட்ரலில் இருக்குது அது முதலியார் குப்பம். அங்கே என்னெல்லாம் பார்க்கலான்னா எக்ஸாட்டிக் கார்ஸும் சூப்பர் பைக்ஸும் நிறையா வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு பைக்கர்ஸ்க்கான ஏற்ற பிளேஸ் அது. அங்கே வந்து ஒரு சண்டே ட்ரிப்பாக நம்ம அது போகிறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கூட வந்துட்டு இன்னும் ஒரு சில பேர் ரைடர்ஸ் வராங்க. அதில் வந்துட்டு முக்கியமானவர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓஎம்ஆர்லேருந்து வராரு. ஓஎம்ஆர் போய் திருப்பூர் ஒரு வழியாக போய் ஈசிஆரில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி அப்படி தான் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பைக்கர்ஸ்க்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறையா சூப்பர் பைக்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரையம்ப், கவாசாக்கி, பிஎம்டபிள்யூ, இன்னும் மோர் லைக் டுக்காட்டி நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு வந்துட்டு என்னென்ன பைக்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. திருப்பூர் ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். அண்ட் இதில் எனக்கு தெரிஞ்சு ரைட் திரும்பினா வந்துட்டு செங்கல்பட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டாக லெஃப்டாக தெரியல, ஆனால் திருப்பூர் தான் போட்டு இருந்துச்சு. நோ 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 நீங்கள் போங்க, நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா லைக் வந்து ஒரு 150 பிச்சுட்டு போகலாமான்னு கேட்குறாரு. பட் அது போக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணியே போகலாம். அண்ட் இந்த இடத்துல சன்ரைஸ் வந்து இப்போ ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேமராவில் வந்துட்டு அவர் இப்போ தெரியவே மாட்டார், மறைஞ்சிருப்பார். இது காலியான ரோட் தான், அந்த ஸ்பீட் போகலாமான்னு எனக்கு தெரியல. பட்டு யாரும் இல்லை மார்னிங் டைம்னால. ஓகே, நம்ம பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்டிப்பாக ஓட்டணும். அதுதான் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அண்ட் நம்மளுக்கும் நல்லது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 168 போயிட்டாராம். ஆல்மோஸ்ட் 168 தானே ப்ரோ சொன்னீங்க? 168 தானே சொன்னீங்க? 168 போயிருப்பாரா. ரோடு வந்து அதுக்குள்ளே கட் பண்ணுற இடம் வந்துருச்சு. பட் அந்த ஸ்பீட் வந்துட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கரெக்டான ப்ராப்பரான கியர்ஸ் இல்லாமல் வந்து கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க. யார் பாரு திடீர்னு கை கட்டுறாரு. ஓகே, ஒன் வே மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப சீனரியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் வாட்டர் அண்ட் நம்ம நடுசில் போயிட்டுருக்கோம். இது எந்த ரோடுன்னு எனக்கு தெரியல, அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பட் ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிச்சின்னா போதும். வாவ், லைக் ஏதோ வில்லேஜ் மாதிரி இருக்குது பார்க்க. ஓகே, அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க. ரெண்டு பக்கமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் இயர்லியாக வந்துருந்தோன்னா மேபி இன்னும் நல்லா பனி பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் நம்ம இப்போ ஏறலாம் மேலே. ஓகே, இது ஒன் வேன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் பண்ணுமா? ஓகே, ஒன் வேயில் நம்ம இப்போ போகிறோம். இதுதான் சடன் திருப்பலா. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ரைட் பண்ணும்போது இந்த போட்டி இருக்கவே கூடாது. கண்டிப்பாக மற்றவங்க வந்து ஸ்பீடாக போகிறாங்க, அதுக்காக நம்மளும் ஸ்பீடாக போகணுன்னு வந்து எப்போவுமே யோசிக்கவே கூடாது. நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு நார்மலாக அந்த ஸ்பீட்லேயே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். யார் போனால் யார் வந்தால் நம்ம வந்து அதை கண்டுக்கக்கூடாது. அவங்க போகிறாங்க, நம்மளும் ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஓகே, நம்ம நண்பர் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவார். சடன் பிரேக் அடித்து எங்கேயாவது நிப்பாட்டுவார். ஸோ அதே மாதிரி தான் போய் நிப்பாட்டினார். பாருங்க, ஃபியூல் போடுற இடத்துல வந்து என்னை சுட்டு விட்டுட்டுருக்காரு. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து பெட்ரோல் போட்டாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட சூப்பர் பைக்ஸ் நிறையா போயிடுச்சு. கொச்சன்னு போயிடுச்சு. Z900 கவாசாக்கியில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கவாசாக்கி தான் அதில் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, அதை நம்மளால் பிடிக்க முடியுமான்னு தெரில. ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தாங்க. அதை பிடிக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த அப்ரேல RS45 நினைக்கிறேன், RS457 நினைக்கிறேன், தெரில. ஓகே, அது என்ன பைக்குன்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் போகிறோம். அது எனக்கு தெரிஞ்சு அப்ரேல RS457 நினைக்கிறேன். ஆமாங்க, அப்ரேல தான். ஆமாம், RS457 தான். சார் எதுக்கு அப்படி வந்தார் ஓகே தெரியல. பட் நம்ம வந்து இப்போ மூவிங்கில் இருக்கலாம்.
நினைப்பீங்க என்னடா இவன் ரொம்ப நேரமாக 55 60 அந்த மாதிரி போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது வந்து என்னென்னா மைல்ஸ் பர் ஹவரில் இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரில் இல்லை, மைல்ஸ் பர் ஹவரில் இருக்கனால ஐ திங்க் இப்போதைக்கு நான் வந்துட்டு லைக்லி ஒரு 90 அந்த ரேஞ்சில் க்ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். 90 to 95 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சாக தான் இருக்கும் அது. ரெண்டு பக்கமும் மரம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வியூ பாயிண்ட் பார்க்க. எனக்கு தெரிஞ்ச கேமராவில் பார்க்கலாம். நிறையா வீக்கெண்ட் ரைடர்ஸ் வந்திருக்காங்க, நிறையா பேர் வந்திருக்காங்க. இவங்கள தான் அந்த பங்காண்டா கூட நின்று பார்த்துட்டு இருந்தேன், இவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். அண்ட் இவங்க வந்து ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து மூவிங்கில் இருக்காங்க, ரொம்ப அழகாக பொறுமையாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே, இவங்க கூட நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த கேங்கில் நினைக்கிறேன் அந்த டைமில் நிறையா சூப்பர் பைக் இருந்துச்சு. ராயல் என்ஃபீல்டாக இருக்குது, ஆரியா இருக்குது. ஓகே, அவங்க வந்து சிக்னல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியும் இந்த சிக்னல்ஸ்லாம். ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ஏறலாம், ஏறக்கூடாது அந்தமாரி. நம்மளும் இந்தமாரி பைக்கர்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு 2-3 வாட்டி. ஸோ அவங்க கிட்ட லேர்ன் பண்ணுது. ஏறணும்னா ஏறலாம், அவங்க வந்து சிக்னல் காட்டுறத பொறுத்து நம்ம நிற்கணும்னா நிற்கலாம். பைக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வராங்கன்னா கண்டிப்பாக அதை லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஃப்ரண்ட்லேயே அவர் போயிட்டுருப்பாரு, அவரை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. அவர் வந்து கரெக்டாக அவங்க வழியை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தான் வந்து கொஞ்சம் கோளாறு மாதிரி அந்த இடத்துல ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அவங்க கூட நம்ம வரல, நம்ம வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்துட்டு பேசிட்டு அந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கோம். அவங்க வந்து அப்படி இல்லை, அவங்க அந்த சிக்னல்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு கரெக்டாக ஓட்டுருவாங்க. நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம போக்கில் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். அண்ட் காய்ஸ், நம்ம ஒரு வழியாக முதலியார்குப்பம் ரெயின் போட் ஹவுஸ் ஆச்சு ஏதோ ஒரு இது. ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, அந்த போட் ஹவுஸ் கிட்டே வந்துட்டோம் நம்ம. அது மட்டும் எனக்கு தெரியும், இந்த பாலம். ஸோ இந்த பாலத்துலேருந்து ஓகே அந்த இடத்துல தான் நிறைய பைக்கர்ஸ் இருக்காங்க. போட் ஹவுஸ்னே போட்டிருக்கு. நிறைய வந்துட்டு ஒரு பைக் போயிட்டுருக்கு, எனக்கு தெரிஞ்ச டுக்காட்டின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கலாம். டேரெக்டாக உள்ளே போகலாமா, பார்க்கிங்க்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா எனக்கு தெரியல. அண்ட் இங்கே காய்ஸ் இந்த இடத்துல ஏகப்பட்ட பைக் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே தான் இருக்காங்க. ஓகே, இதில் எந்த இடத்துல நம்ம விடுறது பைக்கை இவங்க பார்த்தா தெரியும். ஓகே, அவர் வந்து இந்த இடத்துல விட சொல்கிறாரு. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து முதலியார்குப்பம் வந்துட்டோம். இங்கே ஏகப்பட்ட பேர் வெறியான பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா BMW S1000 ஆர் நிற்கிது, RR நிற்கிது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது நிஞ்சாவில் என்ன பைக் வருது, நிஞ்சாவில் என்ன சிசி 300. ஓகே, நார்மல் தான் அது. அண்ட் இந்த இடத்துல இன்னும் நிறையா சூப்பர் பைக்ஸ் இருக்குது. எக்ஸாட்டிக் கார்ஸ் எதுவும் வரல போல் இருக்குது இந்த வாட்டியில். என்ன ப்ரோ, கார்ஸ் எதுவுமே வரல போல் இருக்குது இந்த வாட்டி, எக்ஸாட்டிக் கார்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த வாட்டி நிறையா சூப்பர் பைக்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, இங்கே ஆஃப்டர் ஆல் வந்துட்டு ஒரு சண்டே ட்ரிப்பாக எதுக்கு வராங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டீ குடிக்கிறதுக்காக மட்டும்தான் வராங்க. சொல்லுங்கள். ஓகே, அந்த இடத்துல R1M Z900. இந்த பைக்கில் இவ்வளோ கிட்ட பார்ப்பேன்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஒரு பைக்கர்ஸ்க்கு கண்டிப்பாக சண்டே ட்ரிப்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். அந்த இடத்துல ஃபுல்லாக டுக்காட்டி சீரீஸ் தான் இருக்குது. கைஸ், அது சுசுக்கி தானே ப்ரோ அது? ஓகே, கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்க்கலாங்க ப்ரோ. ப்ரோ வெக்கப்படாத ப்ரோ. GX S1000 இருக்குது. ஓகே, 1000 cc பைக்ஸு. அல்டிமேட் டுக்காட்டி மான்ஸ்டர். யா வெறியாக இருக்குது. அண்ட் எனக்கு இங்கே இவ்வளோ பைக் இருந்தும் இந்த டுக்காட்டி சீரீஸ் மட்டும் துண்டாக தெரியுது. ஏன்னா துண்டாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம்ல. ஒரு ஐயோ இவ்வளோ பைக்ஸு பாருங்கள் கைஸ். ஸோ 959 இருக்குது, பெனகல். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இட்ஸ் நாட் இந்த சைடு பார்த்தா BMW கத்துது, அந்த சைடு பார்த்தா கவாசாகி கத்துது. அப்படியே விரும்புதுங்க பைக். இப்போ BMW S1000 RR ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். R1 அண்டு
அது R1Mன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 பைக்கும் போகுது. இதுக்கு தாங்க, இந்த ஃப்ளை பைக்குக்காக தான் சூப்பர் பைக்கே நிறைய பேர் வாங்குவாங்க அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த நிஞ்சா 650 பாருங்கள். ஐயோ ஐயோ ஐயோ, அதே நேரத்தில் வந்து Z900 ZX10R இருக்குது. ஓகே, ஆனால் அதுக்கு பக்கத்தில் இந்த எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதுலே துண்டா பிஎம்டபிள்யூவோட துண்டா தெரிகிறது இந்த ட்ரையம் ஸ்ட்ரீட் தான். ஓ, எல்லோ கலரில் அப்படியே அழகாக அப்படியே கட்டி பிடிச்சி எதாவது பண்ணிக்கலாம் போல இருக்குது, அந்தமாரி இருக்குது இந்த பைக்கு. டுக்காட்டியில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நோட் இருக்கும். எக்ஸாஸ்ட் நோட்டு, எக்ஸாட்டிக் கார்லாம் பார்க்கலான்னு நினச்சேன். பட் எக்ஸாட்டிக் கார் எதுவுமே வரல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, நான் வந்ததுக்கு ஏகப்பட்ட பைக் பார்த்துட்டேன் இந்த இடத்துல. ஓகே, ஆல்மோஸ்ட் டுக்காட்டி சீரீஸ் எல்லாமே இங்கே காலி ஆகுது. ஒரு வழியாக காலி ஆகிட்டாங்க. டுக்காட்டி சீரீஸ் முடிஞ்சு இப்போதைக்கு அந்த இடத்துல கேடிஎம் சீரீஸ் இருக்குது. கேடிஎம் சீரீஸ் தான் நெக்ஸ்ட்டு கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். பிஎம்டபிள்யூ பாருங்கள், S1000RR. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ யாருக்கு தாங்க இந்த பைக்கை பார்த்தா பிடிக்காது? அண்ட் ஒரு 1000 சிசியில் ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம் இந்த இடத்துல நின்றுருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், சுற்றி முற்றி நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஓனர்னு நினைக்கிறேன் அந்த பைக்குக்கு. அண்ட் அந்த அழகை பாருங்கள் கைஸ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் வெறியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கேடிஎம் கானா பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவரோட பைக் இது இசட். ஓகே, அவரோட எக்ஸாஸ்ட் நோட் காமிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல வெறியாக வந்துட்டு அந்த பைக் வந்து காமிச்சிட்ருக்காரு. ஓகே, ஆக்சுவலி ஹெல்மெட் போட்டே காது கிழிது அந்த இடத்துல. கேடிஎம் கானா ஆஃபிஷியல். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்ஸ்டா பேஜில் வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் வந்துட்டு அவரோட பைக்கோட எக்ஸாஸ்ட் வந்து வெறியாக இருந்துச்சு. காது வலிக்குது. ஆக்சுவலி ஹெல்மெட் போட்டும் காதை தாண்டி உள்ள வாங்கன்னு கத்திட்டு இருக்கு அந்த சவுண்ட், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் காய்ஸ், ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம். சொல்லப்போனால் ஒரு சூப்பரான இடம் இது. சண்டே அதுவுமா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. இந்த இடத்துல வரலாம், அந்தளவுக்கு ஒரு அழகான பிளேஸு. நிறையா சூப்பர் பைக்ஸ் ஏகப்பட்டது. டுக்காட்டி, பிஎம்டபிள்யூ, ட்ரையம்ப்னு வந்துட்டு விதவிதமாக ரகரகமாக பைக் வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் ஒரு சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 92, ஒரு சில பேருக்கு 80 வரலாம், ஒரு சில பேருக்கு 90 வரலாம். மஸ்ட்டு ட்ரை. ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம வரோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பைக்கர்ஸ்க்குன்னே இந்த இடம் வந்துட்டு ஏற்ற இடம். எனக்கு கேட்டால் மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக வரலாம். அண்ட் நம்ம இதோட வந்துட்டு நம்ம விலாகையும் வந்துட்டு முடிச்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நேரம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பிளேஸ்க்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து சன் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு வந்ததுனால வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போதைக்கு நம்ம விலாக் முடிச்சுக்கலாம். அண்ட் ஸ்டே டியூன். ஸோ கரெக்டாக